திருச்சி மணப்பாறை அருகே துவரங்குறிச்சியில் கழிவுநீர் வாய்க்காலில் இறந்த நிலையில் சிசு ஒன்று தண்ணீரில் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. போலி மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் குழந்தை சாக்கடையில் வீசப்பட்டிருக்கலாம் என அப்பகுதி மக்கள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். தாயின் பணிக்கூடத்தில் ரம்யமாக கைகால்களை அசைத்தபடி இருந்திருக்க வேண்டிய சிசு துர்நாற்றமடிக்கும் சாக்கடையில் ஈவு இரக்கமின்றி இப்படி வீசப்பட்டிருக்கிறது. திருச்சி துவரக்குறிச்சி காவல் நிலையம் எதிரே ஓடும் சாக்கடையில் 2 பைகள் மிதப்பதை அங்கு பணியில் இருந்த துப்புரவு பணியாளர்கள் கண்டனர். திறந்து பார்த்தபோது அதிர்ச்சிகள் உறைந்தனர். பிறந்தோ அல்லது பிறக்கும் தருவாயில் இருந்த பச்சிளம் குழந்தை சாக்கடையில் வீசப்பட்டிருந்தது. ஒரு குடல் ஒன்று கிடந்துச்சு சார், அது ஆட்டுக்குடி குடலாக போயிடுச்சு. இப்போ திருப்பி வந்து 2வது பேனை ஒன்று எடுத்துச்சு, அது ஆட்டுக்குடி குடலாகிடுச்சு. அதுக்கு பின்னாடி இங்கே எடுத்த குழந்தை இருந்துச்சு, 2 குழந்தைன்னு சொன்னாங்க, ஒரு குழந்தை எடுத்துட்டாங்க. அப்புறம் ஆபீசர் எல்லாமே வந்தாங்க. சமீப காலமாக துவரங்குறிச்சி பகுதியில் போலி மருத்துவர்கள் அதிகளவில் ஆபத்தான சிகிச்சை மற்றும் கருக்கலைப்பு செய்வதாக கூறப்படுகிறது. சிசுவை அவர்கள் சாக்கடையில் வீசியிருக்கலாம் எனவும் சந்தேகம் எழுந்துள்ளது. துப்புரவு பணியாளர்கள் அதை கண்டுபிடிச்சு போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் சாக்கு மூட்டையும் ஒரு சில பழைய துணிகளும் கிடந்துச்சு. அந்த சாக்கு பையை பிரித்து பார்க்கும்போது அதில் ஆட்டு தலை இருந்தது. இது யாரு கொண்டாந்து இங்கே போட்டால் எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. இது காவல்துறை சம்மந்தமாக விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிசு மிதந்த இடத்திற்கு அருகில் மேலும் 2 பைகள் மிதந்தன. அவற்றை பிரித்து பார்த்தபோது அதில் இறந்த 2 ஆட்டுக்குட்டிகளின் உடல்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த துவரங்குறிச்சி காவலர்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சிசுவின் உடலை மீட்டு மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். கழிவுநீர் வாய்க்காலில் குழந்தையின் உடலை வீசி சென்றவர் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுரேஷ்குமார்.